தமிழக அரசு துறைகளில் ஒப்பந்தம் வழங்கியதில் பல கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடுகள் அரங்கியதாக தற்பொழுது புகார் எழுந்துள்ளது. அரசு துறைகளில் ஒப்பந்த முறைகேடு குறித்து தற்பொழுது உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. 8 வாரத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளருக்கு உத்தரவானது தற்பொழுது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அரசு துறைகளில் ஒப்பந்த முறைகேடு தொடர்பாக தற்பொழுது உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் உள்ளார். கிருஷ்ணமூர்த்தி வணக்கம். அரசு துறைகளில் ஒப்பந்த முறைகேடு தொடர்பாக உயர்நீதிமன்றம் தற்பொழுது உத்தரவு பிறப்பித்துள்ளது. அந்த உத்தரவு குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் வீரப்பன் என்பவர்தான் இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். அவர் தாக்கல் செய்யக்கூடிய இந்த மனுவில் அரசின் உட்கட்டமைப்பு ஒப்பந்தங்கள் தொடர்பாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல் பெற்ற போது பல்வேறு துறைகளில் போலியான ஆவணங்கள் மூலமாக குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு ஒப்பந்தங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அதனால் அரசுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் சென்னை சிஐடி நகர் மற்றும் முகப்பேர் வீட்டு வசதி வாரியத்தின் கட்டுமான பணிகள், சென்னை எண்ணூர் பகுதியில் கொசஸ்தலை ஆற்றின் முகத்வாரத்தை கூடிய பணிகள், இதேபோல் தஞ்சாவூர் அடுக்குமாடி குடியிருப்புகள், புதுக்கோட்டை, ராணிப்பேட்டை மற்றும் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் நீர்வளத்துக்கு நடைபெற்ற பாசன உட்கட்டமைப்பு, வெள்ள தடுப்பு பணிகள், நெய்வேலி மற்றும் ஆகிய இடங்களில் மீன்பிடி இறகு தளம் அமைக்கும் பணிகள் உள்ளிட்ட 12க்கும் மேற்பட்ட அரசின் பல்வேறு சொல்லக்கூடிய நிறுவனங்கள் போலிய மற்றும் வழங்கி ஒப்பந்தங்களை பெற்றுள்ளதாக மனுவில் தெரிவித்திருக்கிறார். இந்த இரு நிறுவனங்களும் அரசு ஒப்பந்தங்களில் யாரும் பங்கேற்காத வகையில் கூட்டு சேர்ந்து இதற்குள் போலியான போட்டியாளர்களாக காட்டிக்கொண்டு முறைகேடுகள் செய்ததாகவும் தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் லஞ்ச ஒழிப்புத்துறை மற்றும் நீர்வளத்துறை பொதுப்பணித்துறைக்கு மனு அளித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை மனுவில் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த மனு நீதிபதி ஜி.கே. இளந்திரையின் முன்பாக விசாரணைக்கு வந்த போது தரப்பில் ஜான்சன் ஆஜராகி போலி ஆவணங்கள் மற்றும் சான்றிதழ்களால் பெறப்பட்ட ஒப்பந்தங்களால் அரசுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டுள்ளதால் உரிய நடத்த வேண்டும் என்று வாதங்களை வைத்திருக்கிறார். அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் மனுதாரர் அளித்த புகார் மனு விசாரணை நடத்த தமிழக அரசின் பொதுப்பணி தலைமை பொறியாளர் கடந்த மே 26ஆம் தேதி ஒரு குழுவை அமைத்துள்ளதாகவும் அவர்கள் ஒப்பந்த முறைகேடுகள் தொடர்பாக விசாரணை நடத்தி வருவதாக குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வாதங்களை கேட்ட நீதிபதி ஒப்பந்த முறைகேடுகள் தொடர்பாக பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அமைத்த குழுவானது 8 வாரத்தில் விசாரணை நடத்தி அது தொடர்பான விவரங்களை லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையின் அடிப்படையில் உரிய விசாரணை நடத்தி தவறியவர்கள் மீது நடத்திருக்க லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணையை முடித்து வைத்திருக்கிறார். அஸ்வினி. கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி.